நெல்லை மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றவர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது, மேலும் இந்த போராட்ட தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது? நெல்லை மாவட்டம் தேவர்குளம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் வாகன சோதனை என்ற பெயர்ல அத்துமீறுவதாகவும் சாதிய ரீதியிலான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் கூறி PMT மக்கள் கழகம் சார்பில் இன்றைய தினம் போராட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் மீது ஜாதிய ரீதியிலான அந்த பிரச்சனைகளை முன்வைத்து வழக்கு பதிவு செய்வது, காவல்துறையினர் பள்ளி மாணவர்களும் பார்க்காமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைய தினம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினர் மீது கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில அவர்கள் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல் நிலையம் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையில் வந்தபோது அவர்களை காவல்துறையை தடுத்து நிறுத்திய சூழலில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால நெல்லை சங்கரங்கோவில் சாலையில ஒரு போக்குவரத்து நெருக்கடியானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்தவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்த முயன்றார்கள். அப்போது லேசான தடியடி நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டு அவர்களை தடியடி நடத்தி கலைத்திருக்கிறார்கள். அதுல போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்ட சூழல்ல அவர் மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர்களும் தற்போது மானூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நெல்லை சங்கரங்கோவில் சாலை ஒரு பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.